எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு சினிமா ஆசையில் சென்னைக்கு வர்றாரு. பல வாய்ப்புகள் கேட்குறாரு, பல வேலைகள் பார்க்குறாரு, ஆட்டோ ஓட்டுறாரு, பல வேலைகள் கிடைக்க வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு காமெடினா படம் ஓடுதோ ஓடலையே நமக்கு சம்பளம் வந்துடும், பேர் வந்து நமக்கு கெட்ட பேர் வராது. ஆனால் ஹீரோ நடிச்ச படம் ஓடிச்சுன்னா முழுக்க அந்த கிரெடிட் வந்து டேரக்டருக்கும் அந்த ஹீரோக்கு தான் போய் சேரும். நிறைய சொந்த படங்கள் எடுத்து நஷ்டமாக போனார். ஆனால் சூரிய அந்த மாதிரி வேலைகளை செய்ய மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவருக்கு என்ன வருமோ அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி பண்ணுவார். ஒரு காலி இடம் வந்து கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு பிரகாரம் மண்டலூர் பக்கத்தில் இடம் வாங்கியிருக்கிறாங்க. சூரிய கஷ்டப்படுறாரு, ஏதோ பிரச்சனையில் மாறிட்டாரு. சிவகார்த்தியின் உதவுல சிவகார்த்தியன் எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் பண்ணிட்டாரு. அவர் ஹீரோவாகவும் பண்ணலாம், காமெடி நடந்த ஹீரோவும் பண்ணலாம், ஆக்ஷன் ஹீரோவும் பண்ணலாம். சூரிய அப்படி பண்ண முடியாது. சூரிய வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நீங்க பாப்பீங்களா? பிகன் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளுடைய நிந்திருக்க பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் இண்டஸ்ட்ரியில நடிகராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் காமெடியில இருந்து இப்போ ஹீரோவா வளம் வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியை கலக்கிட்டு இருக்கிறவர் தான் நடிகர் சூரிய அவர்கள். எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு? அவர் திரையுலக பயணம் எங்க தொடங்குச்சு? திரையுலக படம் தொடங்கினா அவர் வந்து மதுரை பக்கத்தில் ராஜாப்பூர் அப்படிங்கிற ஒரு 5-6 பேர் அண்ணன் தம்பி. சூரி வந்து ட்வின்ஸ். சூரி மாதிரி ஒருத்தர் தம்பி இருக்கிறார், ஊரில் இருக்கிறார். அவங்க அந்த அம்மன் ஹோட்டல்னு சொல்லிட்டு மதுரை பல இடங்களில் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் சினிமா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு சினிமா ஆசையில் சென்னைக்கு வர்றாரு. பல வாய்ப்புகள் கேட்குறாரு, பல வேலைகள் பார்க்குறாரு, ஆட்டோ ஓட்டுறாரு, பல வேலைகள் கிடைக்க வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருட போராட்டத்துக்கு பிறகு தான் வந்து சூரிய வந்து தெரியப்படுற சூர்யா இருக்கார். அதுக்கு முன்னாடி சின்ன கேரக்டரு, ஜூனியர் ஆர்டிஸ்டா, கூட்டத்தில் நிற்கிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய சின்ன ரோல் நிறையா பண்ணியிருந்தா கூட வெண்ணிலா கோபிக்குள் தான் புரோட்டா சூரி அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதற்கு பிறகு அவருடைய கேரியர் ஸ்டார்ட் ஆனது. தொடர்ந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், தொடர்ந்து சிவகார்த்திகேயன், விஷ்ணு விஷால் தொடர்ந்து அப்படி பண்ணுறாரு. நிறைய ஒரு காமெடியில் வந்து அந்த இடத்துல வடிவேலு போன நேரங்கள்லாம் அந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு. சந்தானம் வந்து ஹீரோ ஆகிட்டார். இந்த 2 ஹீரோ பெருசாக வந்து விவேக் படங்கள் பண்ணாமல் இருந்தார். அப்போ அந்த காமெடிக்கு வந்து ஒரு இடம் காலியாக இருந்தது. கரெக்டாக போய் அங்கே வந்து உட்காந்துருந்தார். 2வது கிராமத்து சாயலில் இருக்கக்கூடியவர், அவர் பேசுகிற ஸ்லாங் கிராமத்து ஸ்லாங் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த படங்கள் தொடர்ந்து சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், நிறைய படங்கள் அந்த மாதிரியான படங்கள் அவருக்கு கரெக்டாக செட் ஆச்சு. அப்படியே அவரோட அந்த இடத்த கரெக்டாக பிடிச்சிட்டு கரெக்டாக போயிட்டார். அந்த நேரங்களில் வேறு எதுவும் இல்லாமல் கரெக்டாக அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டார். சூரிய வந்து அந்த கேப்பில் போய் உட்காந்தாரு. அந்த கேப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டு போனார். அந்த நேரத்தில் தான் திடீர்னு ஒரு வாய்ப்பு வருது ஹீரோவா. அப்படிங்கும் போது எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ஷேக் ஆயிடுவாங்க. ஹீரோவா பண்ண போகிறோம், தொடர்ந்து ஒரு காமெடினா படம் ஓடுதோ ஓடலையே நமக்கு சம்பளம் வந்துடும், பேர் வந்து நமக்கு கெட்ட பேர் வராது. ஆனால் ஹீரோ நடிச்ச படம் ஓடிச்சுன்னா முழுக்க அந்த கிரெடிட் வந்து டேரக்டருக்கும் அந்த ஹீரோக்கு தான் போய் சேரும். அப்படிங்கும் போது இந்த மாதிரி ரெகுலராக சேஃப்டியாக ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கப்ப ஹைவேல டக்குன்னு மாறுறப்ப ஒரு பதட்டம் வரும். ஆனால் அதை வந்து ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணுறாரு சூரி. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கதை என்ன, அந்த கதை நமக்கு செட் ஆகுமா, அந்த கதைக்குள்ளே போய் நம்ம உட்காந்தா மக்கள் முகம் சுளிக்காமல் ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள் வரக்கூடிய டைரக்டரும் ரொம்ப பார்த்து தான் பண்ணுறாரு. அதனால தான் நம்ம வெற்றிமாறன் கூட பண்ணுறாரு. அடுத்து கருடன் துரை செந்தில்குமார், அவர் ஆல்ரெடி எதிர்நீச்சல் மாதிரியான நல்ல படங்கள் பண்ண வாலமேந்திரா மாதிரியான ஆட்கிட்ட இருந்து வந்த ஒரு இயக்குனர். இந்த மாதிரி செலக்டடாக பண்ணார். கொட்டுக்காளி, அவர் ஏற்கனவே நம்ம பேசுனது பார்த்துருப்போம், நல்ல ஒரு படம் பண்ணவர் டைரக்டர். அந்த கிராமத்து கதைகள், அந்த கதைக்குள்ள நம்ம உட்காந்தா சரியாக இருக்கும், ஒரு மாதிரி விகாரமாக தெரியாது. ஏன்னா காமெடியனாக இருந்து ஹீரோவாக டிரான்ஸ்மிஷன் ஆகிறப்ப அதை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் காமெடியாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு காமெடி ஹீரோ ஆகிட்டார்னா, அவர் சீரியஸாக வந்து ஒரு ஒரு டைலாக் பேசுகிறாருன்னு நம்மளுக்கு காமெடியாக பார்த்து பழகிருப்போம். இந்த குழந்தை நட்சத்திரமாக இருந்து ஹீரோ வராங்கல்ல, அவங்களுக்கு நிறைய பேர் வந்து பெருசாக வந்து சக்ஸஸ் ஆனதே கிடையாது. ஒரு சிலரை தவிர, கமலஹாசனை தவிர மேல் சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து பெருசாக சக்ஸஸ் ஆனதே கிடையாது. ஏன்னா அவங்க நம்ம குழந்தையா நம்ம வீட்டில் ஓடிட்டு இருக்க, நம்ம பார்த்துட்டு இருக்க குழந்தையா பார்த்துட்டு திடீர்னு வந்து ஒரு வீரவசனம் பேசுறது, ஒரு 4 பேர் அடிக்கிறது, லவ் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து அது சிங்க் ஆகாது. அது மாதிரி தான் காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும். காமெடியாக நடிகராகவே இருந்து அப்படியே ஹீரோ வரப்ப என்ன ஆகுன்னா, அவங்க என்ன பேசினாலும் நமக்கு அந்த பழைய விஷுவல் தான் ஓடும். சுந்தரபாண்டியனில் பார்த்தது, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் பார்த்தது, சீமராஜாவில் பார்த்தது, அதே சூரி தான் நமக்கு ஓடும். ஆனால் அந்த கதை அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படிங்கும் போது அது வந்து அந்த கதையை வந்து இவங்களுடைய அந்த இதை வந்து மறைச்சிடும். அதை வந்து ரொம்ப தெளிவாக செலக்ட் பண்ணுறாங்க சூரி. விடுதலையாக இருக்கட்டும், விடுதலை 2வாக இருக்கட்டும், கொட்டுக்காளியாக இருக்கட்டும், இப்போ பண்ணுற கருடன்லாம் வந்து 2 நாளாக வந்து நல்ல டாக். படம் நேற்று போட்டிருக்காங்க, நம்ம ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஆட்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் முழு குறிப்பாக சொல்லணும்னா சூரியோடைய பெர்ஃபார்மன்ஸ், மொத்த படத்தையும் ஒரு ஆள் அவர் தான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாரு, அவர் தான் தூக்கி நிப்பாட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. சூரிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அந்த யதார்த்தமான ஒரு பாடி லாங்குவேஜ் தான்.
ரொம்ப அலட்டிக் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு பாடி லாங்குவேஜ், அது கதைக்கு ஒத்துக்கிறது. ஹீரோவாக பண்ணுறப்ப அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணுறாரு. நம்ம அதுக்கு வந்து நிறைய வெல்விஷர்ஸு கூட பயணித்த டைரக்டர்லாம் நிறையா சொல்கிறாங்க. இன்னொரு தகவல் என்ன, அந்த கருணன் படத்தினுடைய கதையே வந்து சூரியோடைய கதை. ஆனால் பேரை வந்து சூரின்னு போட்டோம்னா மக்கள் வந்து ஒரு காமன் நடிகர் கதை எழுதுனா பண்ண போகிறாங்களான்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் வெற்றிமாறனுடைய பண்ணுறாங்க. இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, சூரி கதையை எழுதி ஒரு படத்தில் சூரி ஹீரோ நடிக்க போகிறார். அந்த படம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. டைரக்டரும் எல்லாமே விரைவில் அதை அறிவிக்க போகிறாங்க. சூரி கதை எழுதுறாரு. சூரி கதை எழுதி ஒரு படம் ஹீரோவாக நடிக்க போகிறார். அந்த படம் வேலைகள் நடந்துட்டு ஆல்ரெடி அந்த படம் முன்னாடி ஆரம்பிக்க வேண்டியது, இடையில கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. அந்த படம் பண்ணுறாரு. அதனால் நமக்கு என்ன வருமோ அதை கரெக்டாக பண்ணுறாரு. சந்தானம் அதே மாதிரி தான். சந்தானம் பண்ண ஒரு ஆரம்பத்தில் நல்லா பண்ணார். இடையில அவர் பண்ண தப்பு என்னென்னா, ஒரு மாஸ் ஹீரோ கமர்ஷியல் ஹீரோவாக மாறிட்டார். முதல் படம் பண்ணாலும் கண்ணா லடுத்துன்னு ஆசையாக பண்ணுறாரு. ஒரு காமெடி கலந்த ஒரு படம், அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படியே போயிருந்தாருன்னா ஒரு ட்ராக்கை பிடிச்சி போயிருப்பார். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது வந்து பெருசாக கை கொடுக்கல. இப்போ சமீபத்தில் வந்த சந்தானம் படங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான படங்களா. அதே மாதிரி தான் கருணாசும் பண்ணார். திண்டுக்கல் சாரதின்னு ஒரு படம் பண்ணார். அது மலையாளத்தில் ஒரு பெரிய ஹிட் படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னை வந்து ஒரு அசிங்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிற கூட ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு கரெக்டாக கருணாஸ் உட்காந்தார். அதே மாதிரியான கதையில் எடுத்துகிட்டு போய் தான் போயிருக்கும். அவரும் இதே மாதிரி வேற ஒரு ட்ராக்கில் மாறினார். அப்படி அவரும் பெருசாக ஹீரோவாக சக்ஸஸ் பண்ண முடியல. நிறைய சொந்த படங்கள் எடுத்து நஷ்டமாக போனார். ஆனால் சூரி அந்த மாதிரி வேலைகளே செய்ய மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவருக்கு என்ன வருமோ அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி பண்ணுவார். அடுத்தடுத்து அவருடைய அந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு இருக்காரு தான் நினைக்கிறேன். விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் சூரி அவருக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஒன்று போச்சு. என்ன பிரச்சனை, எங்கே வந்து? அதாவது ஒரு இடம் ஒன்று வந்து வாங்கிடுறாங்க. ஒரு கால் இடம் வந்து கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு பிரகாரம் மண்டலூர் பக்கத்தில் இடம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்தை வந்து விஷ்ணு விஷாலுடைய அப்பா போலீஸ் ஆஃபீஸர் அவர் தான் வந்து அந்த இடத்த வந்து ஒரு ஆள்கிட்ட ரெஃபர் பண்ணுறாரு. இந்த மாதிரி இடம் இருக்குது வாங்கணும். சூரியனுடைய அது வரைக்கும் சேர்த்த மொத்த சினிமா பணத்தையும் போட்டு அந்த இடத்த வாங்குறாரு. கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் உள்ள இடம். ஆனால் அந்த இடம் வந்து ஏதோ ஒரு சிக்கல் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி. முன்னாடி இருந்து உள்ளே போகிறதுக்கு வழி கிடையாது, அந்த பக்கம் இருந்து வழி கிடையாது, நடுவில் மட்டும் இடம் மாட்டிடுச்சு. அதே மாதிரி டாக்குமெண்ட்லேயும் சில ப்ராப்ளம், அது விற்கவும் முடியல. அதை மாதிரி அது அந்த வேல்யூ காட்டில் கொஞ்சம் அதிகமாக விற்றுட்டாங்க, தானே ஏமாந்துட்டோமோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதை விற்கிற போகிறப்ப ஒரு சில பிரச்சனைகள் வருது. அதனால் 2 பேருக்கும் ஒரு மனஸ்தாபமாகி அது போலீஸ் கேஸெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இப்போ அந்த பிரச்சனையை உட்காந்து பேசி சால்வ் பண்ணி அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் சூரிய அவர்களுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவும்? எப்பயுமே சினிமாவில் ஒரு செட்டு வந்து ஃபார்ம் ஆகும். பாரதி ராஜா, வைரமுத்து அப்படின்னு ஒரு செட்டு. அதே மாதிரி ஒரே காலகட்டத்தில் இவங்க வந்து இவர் ஹீரோ, அவர் காமெடியன், 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வளருவாங்க. ஒரே டைமில் வளர்றப்ப என்ன பண்ண, நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன், நீ வீடு வாங்கிட்டியா, நீ கார் வாங்கிட்டியா, நான் கார் வாங்கிட்டேன், உனக்கு அடுத்த படம் என்ன புக் ஆயிருக்கு. அதாவது ஒரு கிளாஸ்மேட் மாதிரி அது வந்து சினிமாவில் ஒவ்வொரு செட்டாக நடக்கும். அந்த மாதிரி ஒரே காலகட்டங்களில் 2 பேரும் ஒன்றா வளர்ந்தவங்க. அப்படிங்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சூரியனா நம்ம கிராமத்துலேருந்து வந்திருக்கோம், சிவகார்த்திகேயன் ஒரு கொஞ்சம் மெச்சூரான பையன், படித்த பையன், அப்படிங்கும்போது எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. சூரியோடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா, தனக்கு தெரியலை அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒத்துக்கிறாங்க. எனக்கு சில விஷயங்கள் தெரியாது, இது எப்படி நான் பண்ணுறது அப்படின்ட்டு போய் வெற்றிமாறனாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், தன்னுடைய வெல்விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய பெரிய புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம ஹீரோ ஆகிட்டோம், நம்ம காசு இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் எந்த விஷயமா இருந்தாலுமே எனக்கு தெரியலை, இது என்னென்ன பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அடுத்தவங்கள்ட்ட போய் ஒரு செஷன் கேட்குறாரு. அப்படிங்கும்போது அந்த அந்த காலகட்டங்களில் அவருக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க. அதனால் அவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு பாண்டிங். ஒரு சில மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் உதவவே இல்லை, அவர் உதவுன்னு தான் சொல்லி அவரே ரூமர் பரப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உதவுறதுக்குள்ள என்ன இருக்குது, நீ சூரியும் படங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்காரு, அவரும் பிஸியாக இருக்காரு, சிவகார்த்திகேயன் படம் பண்ணிட்டு இருக்காரு, 2 பேரும் சேர்ந்து பண்ண படங்கள் 4-5 படங்கள் பெரிய ஹிட்டு. அப்படிங்கும்போது என்ன உதவுறதுக்கு என்ன இருக்குது? சூரி கஷ்டப்படுறாரு, ஏதோ பிரச்சனையில் மாட்டிட்டாரு, சிவகார்த்திகேயன் உதவலை அப்படின்னா பரவாயில்ல. உபத்திரம் பண்ணாமல் இருக்கார்ல. இன்னைக்கு உள்ள உலகத்தில் நல்ல நண்பர்களாக இருக்காங்க, கூடயே இருக்கிறாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் அடுத்த கட்டம் மேலே போகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, காலவாரி, நமக்கு தெரியாமல் காலவாரி விடுற மாதிரியான சூழ்நிலை தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது தான் கூட இருக்கிற வளர்ந்த ஒரு காமெடின்னு தான் சொந்த படம் எடுத்து ஹீரோ ஆக்குறாருல்ல, கொட்டுப்பாடிலாம் சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதிலெல்லாம் நம்ம வந்து சிவகார்த்திகேயனை வந்து நீங்கள் 19 எல்லாரும் ஒரு சில சிறையில் மாட்டினார் அப்படிங்கிறதுக்காக எல்லா கணக்கையும் அவர் மேலேயே எழுது அப்படின்னு நம்ம சொல்ல விட்டாங்க.
இந்த விஷயங்கள்ல வந்து சூரிக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்கு. சார் எல்லாருக்குமே தெரியும் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக உள்ள வந்து இப்போ வந்து ஒரு நடிகராக நல்லா வளம் வந்துட்டு இருக்காரு. சூரியும் இப்போ அந்த பாணியை தான் தொடர்ந்துட்டு வராரு. இப்போ இவங்க 2 பேருமே ஆப்போனண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா யார் படம் ஓடுது யார் படம் ஓடாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு ட்ராக்கை பிடிச்சி இவர் போயிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹீரோ ஆயிட்டார்ல. சிவகார்த்திகேயன் எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் பண்ணிட்டாரு. அவர் ஹீரோவாகவும் பண்ணலாம், காமெடி 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 கலந்த ஹீரோவும் பண்ணலாம், ஆக்ஷன் ஹீரோவும் பண்ணலாம். சூரிய அப்படி பண்ண முடியாது. சூரிய வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நீங்கள் பார்ப்பீங்களா? அது கிராமத்தில் உள்ள ஆக்ஷன் ஹீரோவை பார்க்கலாம். ஒரு போலீஸா பெரிய ஒரு ஒரு சிட்டியில் ஒரு பெரிய ஒரு தாதா மாதிரியோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்ட முடியாது. ஒரு சில கேரக்டர் சூரியக்கு செட் ஆகாது. ஆனால் அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டார்ல சிவகார்த்திகேயன். அப்படிங்கும்போது 2 பேரும் அந்த மாதிரியான ஒரு கிளாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சூரிய அவர்கள் நிறைய பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காரு, ஹோட்டல்ஸ் எல்லாமே. இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் அது எப்படி அவர் இல்லை அவங்க மொத்தம் 5 பேர் சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க எல்லாரும் ஹோம் டூர்லாம் போட்டிருப்பாங்க. மதுரையிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டரில் ஐராவதநல்லூருங்கிறது வடிவேலுடைய ஊர், அதுக்கு பக்கத்து ராஜாப்பூருங்கிறது இவரோட ஊர். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறாங்க, கூட்டு குடும்பமாக தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து அந்த முழுக்க முழுக்க அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாகவே அவங்க பிரதர்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க. அம்மன் ஹோட்டல்னு வச்சுருக்காங்க. மதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கம்மியான விலைக்கு ஃபுட் கொடுக்குற ஒரு கேன்டீன் வச்சு நடத்துகிறாங்க. அங்கே வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு இந்த சுடுதண்ணிலாம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. நிறையா விஷயங்கள் ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் நியாயம் நேர்மையோட ஒரு சர்வீஸ் மைண்டோட பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் சூரிக்கும் பிஸ்னஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் இங்கே சினிமாக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் ஆச்சு. அவரெல்லாம் போய் எங்கே அந்த கடையில் உட்காந்து பாருன்னு கூட தெரியாது. முழுக்க முழுக்க அவங்க பிரதர்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க அந்த ஹோட்டல்ஸ்லாம். சூரிய அவர்கள் வந்து அவருடைய சேலரி வந்து டபுள் த பே ஆக்கிட்டாரு. ஸோ இந்த அளவுக்கு காசு கொடுத்து அவர் வச்சு படம் எடுத்தால் அந்த படம் ஓடும். இல்லை முதல்ல காமெடி நடிகராக இருந்தால் ஒரு 20 நாள் போனால் ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும். ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 படத்தில் அடிச்சிடலாம். ஹீரோ ஆகிடும் ஒரே படத்தில் 6 மாதம் லாக் ஆயிரும். அப்படிங்கும்போது அவருடைய வருமானம் குறையுது. 2வது அவரை வச்சு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளருக்கு சூரிக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குன்னு தெரியும். இவர் கேட்கலாம் 10 கோடி கேட்கலாம், 20 கோடி கேட்கலாம். ஆனால் அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குங்கன்னு தயாரிப்பாளருக்கு தெரியும். படம் எடுக்க வேண்டிய தயாரிப்பாளர் சூரிக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம், ப்ரொடக்ஷன் காஸ்ட் இவ்வளோ போகிறோம், டேரக்டர் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம், அப்போ ஒரு பட்ஜெட்டோட எவ்வளோ வருது, இது எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுங்கிற ஒரு கால்குலேட்டர். அதுக்கு மீறி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அது அவங்கள பிஸ்னஸ் தரது. அப்படிங்கும் போது அடுத்தடுத்த படங்கள் தான் அந்த சூரியனுடைய அந்த பிஸ்னஸை தீர்மானிக்கும். அவர் சொந்த ஊரில் வந்து இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது வந்து பல கோடி பெரும்பாலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மை? ஆமாம், அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கரில் கட்டுறாரு. ஒரு பெரிய பங்களா மாதிரி ஸ்விம்மிங் பூலோட வச்சு எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், எல்லா வீடியோ வருது இல்லையா? அது ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க. அவங்க அண்ணன் தம்பி 5 பேர், அவங்க அம்மா அந்த கிராமத்தில் தான் இருக்கிறாரு. தன்னுடைய பழைய லைஃப்பை வந்து மறக்காமல் இருக்கிறது அதுவே பெரிய விஷயம். கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகர்லாம் அப்படி பார்ப்பாங்க. நடிகர்கள் இயக்குநர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா படப்பிடிப்பு இருக்கிற மட்டும்தான் திருவனந்தபுரத்துக்கு சென்னைக்கு வந்து படப்பிடிப்பு நடத்துவாங்க வழியே. ஷூட்டிங்கில் நேரங்களில் அவங்க கிராமங்களில் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, மற்றபடி அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சூரிய வந்து படப்பிடிப்புனா ஊருக்கு போயிடாது, ஃபேமிலியோட இருக்கிறது, அந்த ஊரில் வைக்கிறது, அது வந்து தன்னை வந்து ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறது மாதிரி தானே. அது நல்ல விஷயம் தான். அது சூரிய அவர்கள் வந்து ஹீரோவாக ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே காமெடி படங்கள் தான் நடிச்சிட்டு இருந்தார். அந்த டைம் பீரியடில் அவருடைய காமெடி வந்து பெருசாக ஈடுபடல, பெருசாக போகவே இல்லை. என்ன காரணம்? ஏன்னா அவருடைய பொட்டன்ஷியல் அவ்வளோதான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் வடிவேலுடைய இடத்த நீங்கள் யாருமே ஃபுல் பண்ணவே முடியாது. அந்த இடம் இன்னும் காலியாக தான் இருக்குது. கவுண்டமணி இடத்த ஃபுல் பண்ணவே முடியாது, அந்த இடமும் காலியாக தான் இருக்குது. விவேக் அந்த இடம் காலியாக. அவங்கெல்லாம் அவங்க வேற கேட்டகரி உள்ள காமெடி ஆர்டிஸ்ட். சும்மா நடந்து வந்தாலே 1000 பாடி லாங்குவேஜ் இருக்கும். வடிவேலாம் நீங்கள் வந்து ஒன்றும் கிடையாது, எங்கே போகிற அப்படின்னு ஒரு டைலாக்கை வந்து நீங்கள் நானும் பேசினா சாதா இருக்கும். ஆனால் அவர் ஒரு 4 மாடுலேஷனில் பேசுவார். அதுவே ஒரு காமெடியாக இருக்கும். அங்கே உள்ளேருந்து கதை திறந்து இங்கே வந்து உட்காராரு அப்படின்னா அதுக்கு ஒரு 4-5 மாடுலேஷன் காட்டுவார். அவங்கெல்லாம் வந்து அவங்க வேற. ஆனால் சூரி வந்து அப்படி கிடையாது. ஒரு சில கேரக்டர் தான் பண்ண முடியும். சந்தானம் அது மாதிரி தான். அது ஒரு டைமிங்கில் பண்ணுவார், டைலாகில் பண்ணுவார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இல்லையா? அது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா திருப்பி அதே பண்ணுற மாதிரியா இருக்கும். அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் அந்த காலத்துலேருந்து அப்படி தான். சந்திரபாபு இருந்தார், டிஎஸ் பாலையா இருந்தார், நிறைய நடிகர்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்கவுங்க ரேஞ்சு ஒரு இருக்கும், மீட்ரு, அந்த மீட்டருக்குள்ளேயே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வடிவேலு விவேக் இவங்க இருக்கிற காலகட்டங்கள்லேயும் கூட பாண்டு பண்ணுவார், அவர் ஒரு ஸ்டைல் வச்சுருப்பார். அந்த நேரத்தில் பார்த்தா சார்லி இருந்தார், பழைய படங்களில் கடைசி வரைக்கும் ஸ்டூடெண்டாக நடிச்சிருந்தார். அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் வச்சு அவங்களுக்கு ஒரு மீட்டர் வச்சுருப்பாங்க. அப்போ அது தேவையாக இருக்கிறப்ப அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ எல்லாரையுமே வந்து நம்ம இவங்களோட கனெக்ட் பண்ணி இவங்கள மாதிரி இருக்காங்களா அப்படின்னு கம்பேர் பண்ணவே முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்டைலு, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரேஞ்ச். அது சூரிக்கு அந்த கேப் கிடைச்சது, கரெக்டாக பயன்படுத்திட்டார். நிறைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஹாலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், நிறைய இடத்துக்கு மாறி போகிறாங்க. ஸோ சூரிய அவர்கள் பாலிவுட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது காலம் தான் முடிவு பண்ணணும். இப்போதைக்கு இந்த படம் இது வரைக்கும் எந்த படமும் கமிட் ஆகலை.
அடுத்தடுத்து படங்கள் ஓடுறத வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். இன்னைக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.